ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி 15-16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போதும். ஆல்ரெடி 1 to 14 வரைக்கும் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கலைன்னா கூட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ல டேரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை சும்மா ஃப்ரீ டைமில் இருக்கப்போ வந்து கேட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம அப்படியே அடுத்து நோட்ஸ்குள்ளே போகலாம். என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ். உத்தரப்பிரதேஷோட எக்ஸைஸ் பாலிசி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அவங்களோட எக்ஸைஸ் பாலிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்றாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இதை லான்ச் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே எக்ஸைஸ் பாலிசி கண்ட்ரி வைடாக தான் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவுக்கு தனியாக தான் இருக்கும். இந்தியாவுக்கு மொத்தமாக அதே தான் இருக்கும். ஸ்டேட் வைஸ் இருக்காது, கண்ட்ரிக்கு தான் இருக்கும். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக உத்தரப்பிரதேஷ் அவங்க ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸைஸ் பாலிசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணியிருக்காங்க. 26 to 29. 29ல் என்ன பண்ணுவாங்கன்னா ரீரைட் பண்ணுவாங்க. அதை திரும்ப எழுதுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ரெவன்யூ வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 26ல் இந்த 60,000 CR அச்சீவ் பண்ணணும். 27ல் 65 CR அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? லைசன்ஸோட ஃபீஸ் 7.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேக்ஸிமம் எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, எம்ஜிக்யூன்னு சொல்லி ஒரு விஷயம். எம்ஜிக்யூனா என்னப்பா அப்படின்னா, மந்த்லி கேரண்டீட் கோட்டாஸ். அதாவது மாதம் மாதம் சில கோட்டா இருக்கும். அந்த கோட்டாவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் கேரண்டீட் ரெவன்யூ. அதாவது ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வரும்ல. அந்த ப்ராஃபிட் ஒரு மினிமம் கேரண்டீடாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ் ப்ரைஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே. பேஸ் ப்ரைஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரைஸ் நம்ம கன்ஃபார்ம் கிடைக்காத மாதிரி கவர்மெண்ட் எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. அதுதான் மந்த்லி கேரண்டீட் கோட்டாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அண்ட் லோ ஆல்கஹால் ப்ரமோஷன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மேட் லிக்கர்ஸ். அப்படின்னா ஃபாரின் லிக்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபாரின் லிக்கர்ஸ் இந்தியாவில் கிரியேட் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அப்படி மேனுஃபேக்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்க ப்ரமோஷன்ஸை குறைக்க போகிறாங்களாம். ப்ரமோஷன்னா என்னது? ஆடு அண்டு என்ன சொல்கிறது, மூவிஸில் ப்ரமோட் பண்ணுறது, வெப் சீரிஸில் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ண மாட்டோம். அங்கே ஃபுல்லாக அப்போசிஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் என்னென்னா, எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால் எக்ஸ்போர்ட் ஃபீ. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் இருக்குல்ல, இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ ஒவ்வொரு லிட்டருக்கும் டேக்ஸ் கட்டணும். அப்படி கட்டுற டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேக்ஸ்னா, இப்போ கிரைன் பேஸ்டு அப்படின்னா, கிரைன் பேஸ்டுனா என்னன்னா, ரைஸ் ஒயின் இருக்கும். ரைஸில் ஒயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரைன்லையும் இருக்கும். நம்ம ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ நம்ம புளிச்ச சாதம்லாம் சாப்பிடுவோம், பழைய சாதம்லாம் சாப்பிடுவோம்ல. பழைய சாதத்துலேயும் 1-2% ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். இப்போ அந்த கல் டோடின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம பனைமரத்தில் இறக்கி குடிக்கிறது, அதில் 3-6% இருக்கும். அப்புறம் நார்மலாக இருக்க பியர்ஸில் 6-9% இருக்கும். அடுத்து நம்ம ஒயின்லாம் இருக்குல்ல, அப்படின்னா லைக் மற்ற சரக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள், மற்ற ஒயின், விஸ்கி, ரம்மு, பிராண்டி அந்த மாதிரி ஐட்டங்களில் 9+% இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த இது நம்ம நார்மலாக எல்லா ஃபுட்ஸ்லேயுமே இருக்கும். இப்போ நம்ம இட்லி எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், இட்லி மாவை புளிக்க விட்டோம்னா அதுலேயும் ஆல்கஹால் கண்டென்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். எங்கெங்கெல்லாம் பாக்டீரியா ஃபார்மேஷன் இருக்கோ, பாக்டீரியாவோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ, அங்கெல்லாம் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்னா வேற ஒன்றுமே இல்லை, பாக்டீரியாவோட வேஸ்ட் தான் ஆல்கஹால். பாக்டீரியா நம்ம ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு எக்ஸ்கிரீட் பண்ணுற வேஸ்ட்டு தான் ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஆல்கஹால் சில ரிஃபைனிங் ப்ராசஸ்லாம் பண்ணி பண்ணி அதோட பர்சன்டேஜஸை அவங்க தீர்மானிப்பாங்க. ஓகேவா? அதில் கிரைன் பேஸ்டு இதெல்லாம் நமக்கு இந்த கண்டென்ட்டுக்கு தேவையில்லை, எக்ஸாமுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த ரைஸ் ஒயின் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரைஸ் ஒயின் கிரைன் பேஸ்டில் வரும். இதுவே மொலாசஸ் பேஸ்டு அப்படின்னா இந்த சுகர் கேன் வச்சு பண்ணுறது,
சுகர் கேன் வேஸ்ட் வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் மொலாசஸ் பேஸ்டில் வரும். அது வந்து 50 பைசா கட்டணுமா. இதுவே அரிசியை வச்சு பண்ணால் ₹1 பெர் லிட்டர் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்துக்கோங்க. கேபிட்டல் உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் லக்னோ, சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் வந்து ஆனந்திபன் பட்டேல். அடுத்து செகண்ட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவா தீர்த் காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் விஸ்டா. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ற ப்ராஜெக்ட். இனாகரேட் பண்ணது வந்து நம்ம பிஎம் சார் தான், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் சேர்ந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்கன்னா பிஎம்ஓ அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் அண்ட் கேபினட் செக்ரட்டரியேட், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இனாகரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளேக் அப்படின்னா இந்த போர்டெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பில் போர்டு அந்த மாதிரி போர்ட்ஸ், அதை வந்து அன்வீல் பண்ணி அப்படின்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அட் நியூ காம்ப்ளெக்ஸ் நேம் இன்ஸ்கிரைப்ட் இன் தேவனாங்கரி. இந்த புக்கோ ஏன்ஷியன் ஸ்கிரிப்டோ ஏதோ ஒன்று, இதில் வந்து அந்த நேம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோ நகரிக் தேவோ பாவ அப்படின்னா ஒரு இந்த சென்ட்ரல் விஸ்டா அப்படின்னு இருக்கிறதோட ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஒரு பார்ட். ஓகேவா. சென்ட்ரல் விஸ்டாவோட பார்ட். என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎம்ஓ இதுக்கு தான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சேவா தீர்த் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு தான் வந்து சேவா தீர்த் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்பாத்தை வந்து கர்த்தாவியா பாத்துன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டை கர்த்தாவியா பவன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரேஸ் கோர்ஸோட வந்து லோக் கல்யாண் மால் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராஜ்பவனை வந்து லோக் பவன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா கைஸ். அடுத்து அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் யூசிஎஃப். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபண்டு. இந்த ஃபண்டை அப்ரூவ் பண்ணது யாருன்னா யூனியன் கேபினெட் எதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,00,000 crore ஃபண்டை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 லட்சம் கோடியா. அதை 5 வருஷம் கேப்ல பண்ணுவாங்க. 5 வருஷம் கேப்ல 4 லட்சம் கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஃபண்டிங் மாடல் அப்படின்னா சென்டர் வந்து 25%. சென்டர் வந்து 25%. அதாவது இப்போ இந்த 1 லேக் இப்போ டோட்டலா 4 லேக்ஸா, 4 லேக்கோட 25 தான் இந்த ஒன். இது வந்து யாருக்கு கொடுப்பா, சென்ட்ரல் அசிஸ்டன்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 25%, அதாவது இங்கே ஒரு 1 லேக் crore, ஸ்டேட்டும் அர்பன் லோக்கல் பாடியும் ஒரு 1 லேக் crores. மிச்சம் இருக்க 2 லேக் crore வந்து மார்க்கெட் பாரோவிங் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறது, ஸ்டாக்கு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதுல எல்லாம் போட்டு விடுவாங்க அந்த கம்பெனியை. இதெல்லாம் வந்து மார்க்கெட் பாரோவிங். ஓகேவா. இது இல்லாம ஒரு 5,000 கோடிக்கு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து கொடுக்க போறாங்க. யாருக்கு, ஃபார் ஸ்மாலர் யூஎல்பிஸ்க்கு. பாப்புலேஷன் வந்து 1 லேக்கு கீழே இருக்கணுமா. அப்படி இருந்தாதான் அது வந்து ஸ்மாலர் யூஎல்பியா கன்சிடர் பண்ணப்பட்டு இந்த 5,000 crore வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம 70 கோடி அப்படி 7 கோடி இல்லைன்னா 70% ஆஃப் த லோன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லை அப்படின்னா 7 crore, இல்லை அப்படின்னா 15% ஆஃப் த செகண்ட்ல வந்து அப்படியே போகிற லோனுக்குலாம் வந்து 50% கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிச்சம் இந்த இதை வந்து 48,250 வந்து ரயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ட்ரெயின்ஸ் ரிலேட்டடா அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ட்ரெயின்ஸ் ரிலேட்டடா சேஞ்சஸோ இல்லை அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட அர்பன் பாலிசி. கேரளா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இப்போ நம்ம மேலே என்ன பார்த்தோம், உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாலிசின்னு பார்த்தோம். கேரளா வந்து ஃபர்ஸ்ட் அர்பன் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 25 இயருக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2050 தான் கோல். என்னது அப்படின்னா 80% அர்பனைசேஷன் ஆக்கணுமா. என்ன மாடல் யூஸ் பண்ண போறாங்கன்னா பப்ளிக் பிரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் அப்படின்னா 3 பேரும், பப்ளிக்னா என்னது கவர்மெண்ட், பிரைவேட்னா பிரைவேட் ஓன்டு கம்பெனிஸ், அது இல்லாம பீப்புள், 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் வந்து இதை அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. கமிட்டி வந்து 2024ல ஃபார்ம் பண்ணி 2025ஓட மார்ச் மந்த் தான் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
இந்த மாதிரி 80% நாங்கள் வந்து அர்பனைசேஷன் ஆக்க போகிறோம். அது வந்து எந்தெந்த ஏரியாஸில் ஃபோக்கஸ் பண்ணணுன்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிளைமேட் கன்சர்ன்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 பாலிசி பில்லர்ஸ் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல, இந்த ஏஐ, டெக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 10 பாலிசியில தான் மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் வந்து ட்ரிவாண்ட்ரம், சிஎம் வந்து பினராயி விஜயன், கவர்னர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அடுத்து அசாமோட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். அசாம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்திருக்கா? நம்மளோட பிஎம் சார் தான். பிஎம் நரேந்திர மோடி அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5450 கோடி. 5450 கோடி. என்னென்ன ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமார் பாஸ்கர் வர்மா சேது அப்படின்றதுதான் ப்ராஜெக்டோட பேரு. இது என்னடா ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டா 2.86 கிலோமீட்டருக்கு பிரிட்ஜ் கட்டுறாங்களாம். அதுவும் 6 லேன் பிரிட்ஜ். அப்படின்னா 3 வந்து இந்த டைரக்ஷன்ல, அடுத்த 3 வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் 6 லேன் பிரிட்ஜ். இதுக்கு வந்து 3030 கோடி செலவு பண்ண போறாங்களாம். 30 crores வந்து செலவு பண்ண போறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கவுஹாத்தி டு நார்த் கவுஹாத்தியோட டிராவல் டைம் வந்து இந்த இது குறைச்சதுமா, இந்த பிரிட்ஜ் வந்து குறைச்சதுமா. 30 மினிட்ஸ்ல வந்து 7 மினிட்ஸ்ல போற மாதிரி ரெடியூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 23 மினிட்ஸ் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டியா. எங்க இருக்கு அப்படின்னா திபூர் திப்ருகர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் இருக்கு. திப்ருகர் டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4.2 கிலோமீட்டர் ஹைவே வந்து கட்ட போறாங்க. எதுக்காக? மிலிட்ரிக்கும் ஏர்கிராஃப்ட்டுக்கும். அப்படின்னா சிவில் ஏர்கிராஃப்ட்னா நம்ம நார்மலா போற ஏரோப்ளேன்ஸ், அது இல்லாம மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் இவங்கெல்லாம் வந்து நடந்து போகும். அப்படின்னா இவங்க அந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாம் லேண்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். அப் டு 40 டன்ஸை தாங்குற அளவுக்கு அந்த ஹைவே வந்து பில்டு பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு பண்ண போறா அப்படின்னா ஐஏஎம் கவுஹாத்தியோட அசிஸ்டன்ஸோட செகண்ட் ஐஏஎம் இன் நார்த் ஈஸ்ட். இதுக்கு இல்லாம இன்னொரு ஐஐடி. ஐஏஎம்னா என்னது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான். ஓகேவா? லச்சித் காட் இந்த பிளேஸ்ல தான் வந்து இப்போ புதுசா இது கொண்டு வந்திருக்காங்க. என்னது? ஐஏஎம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அதுவும் இல்லாம நேஷனல் டேட்டா சென்டர் அமீன்காவோன் கம்ரூப் டிஸ்ட்ரிக்ட். இப்போ பாருங்களேன் இவங்க எத்தனை கொண்டு வந்திருக்காங்கன்னு. குமார் பாஸ்கர் வர்மா சேர்த்து 1, நார்த் ஈஸ்ட் லேண்டிங் ஃபெசிலிட்டி 2, இந்த ஹைவே வந்து 3, ஐஏஎம் கவுஹாத்தி மாதிரி 4, நேஷனல் டேட்டா சென்டர் 5, அது இல்லாம இ பஸ்ஸஸ் 6. மொத்தம் 6 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 100 இ பஸ்ஸஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே என்னது? அசாம் கேபிட்டல் டிஸ்பூர். அசாமோட சிஎம் பேர் என்னது? ஹிமாண்டா பிஸ்வ சர்மா. கவர்னர் பேரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. அடுத்து சிபிடிசி. சிபிடிசினா என்னது? டிஜிட்டல் ஃபுட் கூப்பன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ நாள் வந்து ரேஷன் ஷாப்ஸ் இருந்துச்சுல்ல, ரேஷன் ஷாப்ஸ் இப்பயும் இருக்குதான். அந்த ரேஷன் ஷாப்ஸ் அதையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டல் ஃபுட் கூப்பன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது அது என்ன சொல்லுவாங்க, பைலட் சிட்டியா வந்து குஜராத்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லான்ச் பை அமித்ஷா. அவரோட இது கான்ஸ்டியூன்சி வந்து காந்தி நகர், அதனால வந்து அங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. காந்தி நகர் தான். ஸோ அங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆர்பிஐயோட இ ரூபையா வந்து யூஸ் பண்றாங்க. இ ரூபையா யூஸ் பண்றாங்க. சிபிடிசி இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேஷன் டிரான்சாக்ஷன் அதான் சொன்னேன் இல்லையா, ரேஷன்ஸை டிஜிட்டலைஸ் பண்ண போறாங்க. பைலட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் யார் யாருன்னா குஜராத்ல இருக்க அகமதாபாத், சூரத், அனந்த், வல்சத் இந்த மாதிரி 4 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஏதாச்சும் ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஏதாச்சும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொரு எக்ஸ்பேண்டா பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொரு சிட்டிக்கா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு? டிஜிட்டல் கூப்பன் இன் வாலெட்ஸ். வாலெட்னா ஒன்றும் இல்லை, நம்ம யூபிஐ ஜிபேல இருக்கும்ல அந்த வாலெட் தான். ஓகேவா? அதே மாதிரி ரிடீம் வயா கியூஆர் ஆர் வவுச்சர். நம்ம வந்து டைரக்டா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணியும் ரெடீம் பண்ணிக்கலாம், இல்லை வவுச்சர் மாதிரியும் ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்து அன்னபூர்த்தி ஏடிஎம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம வெண்டிங் மிஷின்லாம் பார்த்துருக்கோம்ல,
அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம இந்த டோக்கன் வந்து இப்ப லெட்ஸே வந்து என்னோட ரேஷன் கார்டு இருக்கு. எங்க ஃபேமிலியோட ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா, இந்த கார்ட வந்து நான் போய் அந்த வெண்டிங் மிஷின்ல குடுப்பேன். வெண்டிங் மிஷின்ல காட்டுவேன். அப்போ வந்து அத ஸ்கேன் பண்ணி டேட்டா எடுத்துட்டு, எனக்கு வந்து 25 கேஜிஸ் ஆஃப் ரைஸ் குடுக்கும். 25 கேஜி. அந்த எலிஜிபிலிட்டிலாம் செக் பண்ணிட்டு 25 கேஜிஸ் ஆஃப் ரைஸ் குடுக்கும். இத வந்து 35 செகண்ட்ல வந்து டெலிவரி பண்ணிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா நம்ம பை பிடிச்சு நின்னோம்னா 35 செகண்ட்ல பையில வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காந்தி நகர். சிஎம் யாரு? பூபேந்திர பட்டேல். கவர்னர் ஆச்சார்யா தேவவ்ரத். அடுத்து டிஜிசிஏ ஃபைன் ஆன் ஏர் இந்தியா. டிஜிசிஏனா யாரு? அவங்க வந்து ஒரு சிவில் ஏவியேஷன் கம்பெனி. சிவில் ஏவியேஷன் விங் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். இந்த இங்க இருக்கு பாருங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. எதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, டாடா குரூப் ஓகே ஃப்ளையிங் ஏர்பஸ் A320 நியோ இதை வந்து ஏஆர்சி இல்லாமல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏஆர்சினா ஏர் ஒர்த்தினஸ் ரிவ்யூ சர்டிஃபிகேட். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வண்டிக்கு எஃப்சி எடுப்போம்ல. எஃப்சி எதுக்கு எடுக்கிறோம்? பொல்யூஷன் கண்ட்ரோல் கம்மியாக இருக்கா, பொல்யூஷன் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி சில கண்டிஷன் நல்லா இருக்கா, வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தானே எஃப்சி கொடுப்பாங்க. அப்படி இந்த மாதிரி நம்ம ஏர்கிராஃப்ட்டுக்கு ஏரோப்ளைன்ஸ்க்குலாம் வந்து இந்த ஏர் ஒர்த்தினஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஏஆர்சி கொடுப்பாங்க. அந்த ஏஆர்சி இல்லாமல் இந்த ஃப்ளைட்டை வந்து டாடா குரூப்ஸ் வந்து ஓட்டியிருக்காங்க. அதனால 1 crore ஃபைன் கட்டியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக டாலர்ஸ்ல தான் கட்டியிருக்காங்க. பட் நமக்கு சொல்றப்ப அது 1 crore சொல்லியிருக்காங்க. 2026 கட்டியிருக்காங்க. ஓகேவா? 2026ல கட்டியிருக்காங்க. இது வந்து இந்த வேல்யூ மட்டும் நான் அப்புறமா பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. அடுத்து ஆபரேட்டட் 8 times பிட்வீன் நவம்பர் 24 அண்ட் 25. 2 நாள்ல மட்டும் 8 வாட்டி ஓட்டியிருக்காங்க. லைசன்ஸ் இல்லாம ஓட்டியிருக்காங்க. லைசன்ஸ் இல்லாம ஓட்டியிருக்காங்க. அதனால தான் வந்து 1 CR வந்து ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேங்கிங் அண்ட் economy என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎம் கோழிக்கோட். ஐஐஎம்னா என்ன சொன்னேன்? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எம்ஜிஎம்டி. அவங்களும் கோழிக்கோடு ஐஐஎம் கோழிக்கோடும் ஐஓபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க? எம்ஓயு போட்டிருக்காங்க. ஐஓபினா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன எம்ஓயு போட்டிருக்காங்க அப்படின்னா, பேங்க்ல இருக்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸை ட்ரைனிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஓபி சைடில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐஓபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கு. டேக்லைன் குட் பீப்புள் டு க்ரோ வித். குட் பீப்புள் டு க்ரோ வித். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மலேசியா அவங்களும் வந்து யூபிஐ இது பண்ண போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னு பார்க்கலாமா? என்பிசிஐ. என்பிசிஐனா அது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்களும் அதே மாதிரி பேமெண்ட் நெட்வொர்க் ஆஃப் மலேசியா. இங்க வந்து நமக்கு யூபிஐ இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து பேநெட் இருக்கு. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயு போடுறாங்க. என்ன எம்ஓயு அப்படின்னா கியூஆர் பேமெண்ட்ஸ். யூபிஐயும் டூஇட் நோவும். டூஇட் நோவ் வந்து அங்க யூஸ் பண்றது இல்ல கைஸ். இப்போ நான் இந்த இடத்துல வந்து யூபிஐயும் பேநெட்டும் கிடையாது. பேநெட்டும் என்பிசிஐயும் தான் வந்து சிமிலர். என்பிசிஐயும் பேநெட்டும் தான் சிமிலர். ஓகேவா? அடுத்து யூபிஐயும் டூஇட்டும் சிமிலர். இது வந்து ஆர்கனைசேஷன்ஸ். எது? என்பிசிஐயும் பேநெட்டும் ஆர்கனைசேஷன்ஸ். யூபிஐயும் டூஇட்டும் டெக்னாலஜி. யூபிஐயும் டூஇட்டும் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 இருக்கு. ஃபேஸ் 1 என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து மலேசியா போவோம்ல, நம்ம வந்து யூபிஐ யூஸ் பண்ணி டூஇட்ல பே பண்ணிக்கலாம். அப்படின்னா கியூஆர் வச்சு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டூஇட் வந்து யார் அப்ளை பண்றா? பேநெட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 2 வந்து மலேசியா வந்து இந்தியாவுக்கு வரப்போ, மலேசியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வரப்போ டூஇட் வச்சு யூபிஐல பேமெண்ட் பண்ணிக்கலாம். டூஇட் வச்சு யூபிஐல பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐயோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. 8 கண்ட்ரீஸ்ல வந்து ஆல்ரெடி ஆக்டிவ். என்பிசிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கு. சிஇஓ பேர் ரிதேஷ் சுக்லா. ஓகேவா? அடுத்து ஆர்பிஐ கோல்டு டேட்டா. ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன வருஷம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கோல்டு வாங்கியிருக்காங்க. 2025ல வந்து 4 டன் கோல்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் 2024ல வந்து 72 டன் கோல்டு வாங்கியிருக்காங்க. 72 டன்ஸ் ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்க. இப்போ டோட்டலாக இந்தியாட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 880.2 டன் இருக்கு. இது வந்து ஒன்லி வித் கவர்மெண்ட். இது இல்லாம நம்ம கிட்டயும் இருக்கும். அப்படின்னா யூசர்ன்றேன் பாருங்க, பீப்புள் கிட்டயும் இருக்கும். இந்த வருஷம் வந்து யார் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னா, நேஷனல் பேங்க் ஆஃப் போலாந்து தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. 102 டன்.
கசகஸ்தான் வந்து 57. இந்த ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் சைனா எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 27 வாங்கியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குளோபல் சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ் அப்படின்னா 2025ல ஆல் ஓவர் வேர்ல்டு எவ்வளோ கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 328 டன்ஸ் ஆஃப் கோல்டு வாங்கியிருக்காங்க. 345 இன் 2024. அப்படின்னா போன வருஷத்தை விட கம்மியாக தான் வந்திருக்கு இந்த வாட்டி. அடுத்து டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கும்ல, இந்தியன் டிஃபென்ஸ் இருக்கும்ல, இந்தியன் டிஃபென்ஸ் அதுக்குள்ள இருக்க ஒரு ஆம். ஓகேவா? அதுக்குள்ள இருக்க ஒரு பார்ட் அப்படி கூட சொல்லலாம். இதை வந்து யார் சேர் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அக்கார்டட் அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3.6 லட்சம் கோடி அளவுக்கு லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அந்த அந்த அமௌண்ட் வச்சு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னா 114 ரஃபேல் ஜெட்ஸ் வாங்க போறாங்க. இப்போதைக்கு 36 இருக்கு. பிளஸ் ஒரு 114 பண்ணிட்டா நம்ம கிட்ட டோட்டலா 150 ஜெட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து யார்கிட்ட இருந்து வாங்க போறோம்? பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். அடுத்து 26 ஆஃப் நேவல் வேரியன்ஸ். நேவல்னா நம்ம இதுல தண்ணியில கொண்டு போற கப்பல் அந்த மாதிரி இருக்கிறது தான் நேவல் வேரியன்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுல 26. அடுத்து 18 மல்டி ரோல் ஃபைட்டர்ஸ் வில் பி பாட் அண்ட் ஆடட் டு ஐஏஎஃப் ஃப்ளீட் பை 2030. இது எல்லாமே வந்து 2030க்குள்ள நடந்ததும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலாங் வித் ஏர்ஷிப் பேஸ்டு ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டிலைட். அடுத்து 6 நம்பர்ஸ் ஆஃப் P-8I ஏர்கிராஃப்ட். இது வந்து லாங் ரேஞ்ச் ஏர்கிராஃப்ட் தான். அடுத்து ஆன்டி டேங்க் மைன்ஸ் அப்படின்னா மைன்ஸ்னா என்னது? நம்ம அந்த கன்னி வெடின்னு சொல்லுவாங்கல்ல, காலில் மிதிச்சுட்டா நகந்தா வெடிச்சதும் அதுக்கு பேர் தான் கன்னி வெடி. அந்த மாதிரி ஆன்டி டேங்க் மைன்ஸ் அப்படின்னா இப் சப்போஸ் ஏதாச்சும் மைன்ஸ் வருது அப்படின்னா இந்த ஏதாச்சும் டேங்க் வருது அப்படின்னா இந்த மைன்ஸ் வெடிக்கிறது மூலியமா அந்த டேங்கே வந்து உடையக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆன்டி டேங்க் மைன்ஸ். ஓகேவா? டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஸ்டாட்டிக். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வின்டர் ஒலிம்பிக்ஸ். வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்க ஹோஸ்ட் பண்ணாங்க? இட்டாலியில ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. மிலானோ கார்டினா அப்படின்ற இடத்துல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்துக்கோங்க, Feb 6 to 22. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்டட் பை 2 சிட்டிஸ். என்னென்ன சிட்டிஸ் அப்படின்னா மிலானோவும் கோர்டினாவும் தான் 2 சிட்டிஸ். அடுத்து மஸ்காட்ஸ்னா என்னன்னா நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி கார்ட்டூனிக் இமேஜஸ் இருக்கும்ல, கார்ட்டூனிக் இமேஜஸ். அது கார்ட்டூன்னு சொல்லாமான்னு தெரியல, பட் சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்ட் ஒர்க் வச்சு ரெப்ரசன்ட் பண்றது, இல்லைன்னா கேரக்டர் வச்சு ரெப்ரசன்ட் பண்றது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டீனா அண்ட் மிலோ. ஓகேவா? அதுக்கு பேர் தான் மஸ்காட். இப்போ யூஸ் பண்ண மஸ்காட்ஸ் பேர் வந்து டீனா அண்ட் மைலோ. இப்போ ஹைலைட்ஸ் என்னென்னு பாருங்க. ஜோஹான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்வீஜியன் கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயர்னா நம்ம அந்த பனிச்சறுக்கு அப்படிலாம் விளையாடுவாங்கல்ல, ஸ்னோ ஸ்லைடிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து இந்த பெருசாக நல்லா ஷார்ப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து காலில் மாட்டி இருப்பாங்க. 2 போல் வச்சிருப்பாங்க கையில், இங்கே ஒரு கம்பி இங்கே ஒரு கம்பி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இதுக்கு பேர் தான் வந்து ஸ்கீயிங். ஓகேவா? அதில் வந்து இவர் வந்து 9 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. யாரு? ஜோஹன்ஸ் ஹாஸ்வால்ட் கலேபோ அப்படின்றவர் 9 மெடல் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லூக்காஸ் பின்ஹேரோ பராத்தன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரேசிலோட ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கியிருக்காரு. பிரேசில்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க. எந்த கேட்டகரினா ஆல்பைன் ஸ்கையர் அப்படின்னு வாங்கியிருக்காரு. ஆல்பைன் ஸ்கியர் இந்த கேட்டகரியில வாங்கியிருக்காரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெடல் சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் ஃபுல்லாவே. இவர் வந்து புதுசா ரெக்கார்டு வச்சிருக்காரு. 0.58 செகண்ட்ஸ்க்கான ரெக்கார்டு. 0.58 செகண்ட்ஸ் அதிகமா வந்து ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காரு. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போதான் ஏஐ ஐஐடி மெட்ராஸ். போதான் ஏஐ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் கீழே. இதை லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யூனியன் மினிஸ்டர் தான் தர்மேந்திர பிரதான். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் எடு ஏஐ ஸ்டாக் ஐஐடி மெட்ராஸ் வில் ரன் பை எ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்த போதான் ஏஐ வந்து பாரத் எஜுகேஷன் ஏஐ ஸ்டாக்கு கடையில் தான் வருது. இவங்க யார் இதை மேனேஜ் பண்ணுறதுன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ரன் பை அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.
கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் ஃபண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. போதான் ஏஐ பத்தி பார்க்கலாம். இது எங்க அப்படின்னா போதான் ஏஐ கான்க்ளேவ்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்க இருக்குன்னா பாரத் மண்டபம் நியூ டெல்லியில தான் அந்த இது இருக்கு. அதுவும் இல்லாம 4 வெர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னா வெர்டிகல்ஸ்னா ஒன்றும் கிடையாது, சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட்னு சொல்றதை விட டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம காலேஜ்லாம் போனால் கம்ப்யூட்டர், சிஎஸ்சி, ஐடி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சிஎஸ்சி, ஐடி, இசின்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ள வர்றது தான் வந்து இந்த 4 ஏஐ ஸ்கூல் ஃபார் எஜுகேஷன், ஏஐ ஃபார் ஹையர் எஜுகேஷன், ஏஐ ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ரெடினஸ், ஏஐ ரிசர்ச் அண்ட் டீப் டெக்னாலஜி. இந்த மாதிரி 4 செக்டாருக்குள்ள வருது. இது யார் யாரும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னா ஐஐடி பாம்பேவும் கொலம்பியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு எம்ஓயு. எதுக்குன்னா சென்டர் ஆஃப் ஏஐ ஃபார் மேனுஃபேக்சரிங்க்கு ரிலேட்டடாக ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சென்டர் வந்து ரெடி பண்ணுறாங்க. பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 500 crore இனிஷியலாக போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 26-27க்கு ஒரு 100 crores வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து 4 அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் யாரு அப்படின்னா ஐசிஐ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதோட பிரசிடென்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் இப்போ யாரு அப்படின்னா பிரசன்னா குமார் டி. இவர் வந்து இதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்தாரு. ஓகேவா. இப்போ வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா மேங்கேஷ் பண்டூரங் கினாரே. இவர் வந்து தேர்ட் டேர்மா கவுன்சில் மெம்பராக இருந்திருக்காரு. தேர்ட் டேர்ம் அஸ் அ கவுன்சில் மெம்பர். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏஐஎல் கெயிலில் சிஎம்டி அதாவது சீஃப் மேனேஜிங் டைரக்டரா தீபக் குப்தா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா 31 வருஷமா இன்ஜினியரிங் இந்தியா லிமிடெட்ல வந்து வேலை பார்த்துருக்காரு. இப்போ வந்து டைரக்டரா இருக்காரு. ப்ராஜெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டரா இருந்தவர் இப்போ சீஃப் மேனேஜிங் டைரக்டரா ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டு சிஎம்டி, சீஃப் மேனேஜிங் டைரக்டர். இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்னா சந்தீப் குமார் குப்தாவை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு ஃப்ரம் ஃபெப் 28. அடுத்து அப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னா ஏசிசி, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட். ஓகேவா. அடுத்து பல்கேரியாவில் அடுத்த அப்பாயின்மெண்ட். பல்கேரியாவில் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎம் இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இலியானா அயோட்டோவா. இவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரே கெய்ரோவை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் என்னவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா டெபுட்டி கவர்னர் ஆஃப் பல்கேரியன் நேஷனல் பேங்க். பல்கேரியன் நேஷனல் பேங்கோட டெப்யூட்டி கவர்னரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி அப்படின்னா இவர் ரீப்ளேஸ் பண்ணுவார்ல, ரீப்ளேசஸ் ரோஷன் ஜெல்யாஸ்கோ இன் டிசம்பர் 2025. இவரை வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. பல்கேரியா, சோஃபியா, லெவ். இது மூணுமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. பல்கேரியாவோட கேபிட்டல், அதோட காஸ்ட், இது கரன்சி. அடுத்து பங்களாதேஷோட பிஎம் யாரு? தாரிக் ரஹ்மான், லீடர் ஆஃப் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஎன்பி. இவர் வந்து லாஸ்டா 2005ல பவர்ல வந்திருக்காரு. இப்போ ஆஃப்டர் 20 years அகைன் பவருக்கு வந்திருக்காரு. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேல் பிஎம் ஆஃப் பங்களாதேஷ் இன் லாஸ்ட் 35 years. அதாவது 1990ல இருந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் மேல் பிஎம் வந்து பங்களாதேஷ்க்கு கிடைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து ஃபீமேல் பிஎம்ஸ் தான் இருந்திருக்காங்க. அதுவும் யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவும் கலீடா ஜியா. இவங்க 2 பேர் தான் வந்து மேக்சிமம் டைம் பீரியட் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காங்க. மேக்சிமம் டைம் இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. அடுத்து பிஎன்பி வந்து டோட்டலா 212 சீட் வச்சிருக்காங்க. பங்களாதேஷ் கேபிட்டல் பேர் டாக்கா, கரன்சி பேர் டாக்கா, பங்களாதேஷ் டாக்கா. பிரசிடென்ட் பேர் என்னது? முகமது ஷஹாபுதீன். அடுத்து ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் 10-year ரோட் மேப் ஆன் டெக்னாலஜி சர்வீசஸ் ரீஇமேஜினேஷன் அஹெட். ஓகேவா. இது வந்து ரிலீஸ் பண்ணது யாரு? நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்க, என்ன ரிப்போர்ட் அப்படின்னா டெக் செக்டார்ஸ் இருக்குல்ல, இந்த 5 தான் வந்து கீ ஏரியாஸ் ஆஃப் டெக் செக்டார். ஏஐ, சாஃப்ட்வேர், டிஜிட்டல் இன்ஃப்ரா, இனோவேஷன், இன்ஜினியரிங்ல இந்தியா ஃபார் இந்தியா சொல்யூஷன்ஸ்.
இதுல வந்து $256 பில்லியன்ல வந்து $850 பில்லியன் $850 பில்லியன் ஆஃப் $850 பில்லியன் அந்த செக்டாரை வந்து க்ரோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக் வந்து நியூ டெல்லி, சிஇஓ வந்து பிவிஆர் சுப்பிரமணியன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்லியோட பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்துருச்சு. ஹென்லியோட பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 2026 வந்து வந்துருச்சு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ரேங்க் வந்து 75. எதுல வந்து ஃப்ரம் 85 to 75 வந்திருக்கு. இது இல்லாம இன்னொரு 4 கண்ட்ரீஸ் வந்து சேம் ரேங்க்ல இருக்காங்க. அது என்ன கண்ட்ரினா இதுதான். இந்த 4 கண்ட்ரீஸும் வந்து 75 தான். 75th ரேங்க்ல தான் இருக்காங்க. ஓகேவா? இந்தியா வந்து 56 கண்ட்ரீஸ்க்கு விசா இல்லாம போய்க்கலாம். இப்ப நம்ம பாஸ்போர்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, விசா எடுக்காம 56 கண்ட்ரீஸ்க்கு போய்க்கலாம். இருக்கிறதுலயே அதிகமா எங்க போகலாம்? எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வச்சு போலாம் அப்படின்னா, சிங்கப்பூர், அடுத்து சவுத் கொரியா, அடுத்து ஸ்வீடன் அண்ட் யுஏஇ, அடுத்து வந்து இருக்கிறதுலே கடைசி வந்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் பாஸ்போர்ட் வச்சிருந்தா 24 கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து வித்தவுட் விசா போக முடியும். ஓகேவா கைஸ்? அடுத்து 15 ப்ராக்டிஸ் கொஸ்டின். இதை வந்து கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. முக்கியமா இந்த ஹென்லி பாஸ்போர்ட்டோட இந்தியா ரேங்க் பார்த்துக்கோங்க. இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 25 இயர் அர்பன் பாலிசி வந்து எந்த கண்ட்ரி எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி எக்ஸைஸ் பாலிசி எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்க, எக்ஸைஸ் பாலிசி எந்த ஸ்டேட்ல, அர்பன் பாலிசி எந்த ஸ்டேட்ல அப்படின்றதுக்கு இது மட்டும் கொண்டு வந்துருங்க. ஆன்சர் மட்டும் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். அவ்வளோதான் கைஸ், பார்ப்போம். வேறு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். குட் பாய்.